அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். நாடாளுமன்ற மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையையே நிரந்தரமாக்க வேண்டும். மாநிலங்களுக்கிடையேயான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். வரவிருக்கும் மக்களவை தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துவதாக கூறினார் முதலமைச்சர் விஜய். நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானத்தை திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல் ஆகியோர் தங்கள் ஆதரவை தெரிவிக்க அதிமுக, பாஜகவை சேர்ந்த ஒரே ஒரு எம்எல்ஏ போஜராஜன் மற்றும் பாமக எம்எல்ஏக்கள் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் காலப்போக்கில் அந்த மாற்றத்தை நாம் தேவையான மாற்றத்தை ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மத்திய அரசு மசோதா எதனையுமே கொண்டு வராத நிலையில் தமிழ்நாடு சட்டசபையில் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வருவது ஏன் என கேள்வி எழுப்பியதோடு மத்திய அரசு சட்ட முன்வடிவு கொண்டு வந்த பின்னர் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நாம் ஆய்வு செய்வதே சிறப்பாக இருக்கும் என தெரிவித்தார். மத்திய அரசு இதுவரை தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் சட்ட முன்வழிவு இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்வழிவு இதுவரை கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கையில் நம் தமிழ்நாட்டில் அந்த கொண்டு வருவதை எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன். அதே போல தனது கருத்தை தெரிவிக்க எழுந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாக வசதிக்காக ஊராட்சிகள், பேரூராட்சிகள் உள்ளிட்டவை பிரிக்கப்படுகின்றன. இவ்வளவு ஏன் நான் முதலமைச்சராக இருந்த போது 6 மாவட்டங்கள் கூடத்தான் பிரிக்கப்பட்டன. அது போன்றுதானே தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவும் அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்தவே தவிக தனி தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாக கருதுவதாக கூறினார். நிர்வாக வசதிக்காக வாக்காளர் அதிகம் உள்ள மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதியை வாக்காளர் எண்ணிக்கை மற்றும் பரப்பளவின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்வதில் எந்த தவறும் இல்லை. நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். இதற்கிடையே வருமுன் காப்பதே சிறந்தது என்ற நோக்கில்தான் முதலமைச்சர் விஜய் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதாகவும் பிரச்சனையை சமாளிப்பதற்கான தெளிவு, தைரியம், அறிவாற்றல் அனைத்தும் அவருக்கு இருப்பதாகவும் சபாநாயகர் தெரிவித்தார். எப்போது எப்படி வந்தாலும் அதை சமாளிக்கிற திறமையும் ஆற்றலும் அறிவும் தெளிவும் நம்முடைய முதலமைச்சருக்கு இருப்பது இந்த தீர்மானத்தில் நான் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதி மறுவரையறையில் எக்காரணம் கொண்டும் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதே திமுகவின் உறுதியான நிலைப்பாடு. அதனாலேயே அரசு கொண்டு வந்திருக்கும் தீர்மானத்திற்கு தாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறினார். இப்ப இருக்கக்கூடிய 7.18 சதவீதத்தை குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார் என்பதில் எந்த நிச்சயமும் கிடையாது என கூறிய அமைச்சர் அருண்ராஜ் அரசியல் சாசனத்தில் என்ன இருக்கிறதோ அது மட்டும்தான் நிரந்தரம் என்றார். வாக்குறுதியை நம்ம எந்த அளவுக்கு நம்மால காப்பாற்ற முடியும் என்பது நிச்சயமாக தெரியாது. அதனால்
சட்டத்தில் என்ன இருக்கிறதோ, அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நிரந்தரம் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. அப்போது குறுக்கிட்ட இபிஎஸ், தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, 7.18 விகிதாச்சாரம் குறையாது என ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சரே உறுதி கூறுகிறார். தவேகாவும் தான் பல உறுதிமொழிகளை கொடுக்கிறது, அதை மட்டும் எப்படி நம்புவது என நக்கலாக கேள்வி எழுப்பினர். இந்த தொகுதி மறுவரை வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது. தொகுதி மறுவரை செய்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற 7.18 விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்துக் கொள்ளும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதனால இப்ப கூட நீங்க நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்கறீங்க, இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும். இதற்கிடையே பேச எழுந்த அமைச்சர் விஸ்வநாதன், சபையிலேயே ஒரு அச்சம் நிகழ்ந்திருக்கிறது என கூற மொத்த உறுப்பினர்களும் வாய்விட்டு சிரித்தனர். அப்போது நான் பேசினால் மட்டும் பிரச்சனை செய்வதா என சினம் காட்டிய அவர், பிரதமர் மோடி பண மதிப்பிழப்பு கொண்டு வரும்போது யாருடன் கலந்தாலோசித்தார்? இரவோடு இரவாக கொண்டு வரவில்லையா? அதுபோன்று விடியும் முன்பே தொகுதி மறுவரையறை மசோதாவையும் கொண்டு வர மாட்டாரா என கூறினார். இந்த சபையிலே ஒரு அச்சம் நிகழ்ந்திருக்கிறது. இருங்க சார், இருங்க, நான் பேசினா மட்டும் நீங்க இப்படி பிரச்சனை பண்ண என்ன சார்? இருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம். இருங்க சார். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டீலிமிட்டேஷனுக்கும் டிமானிட்டேஷனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமைன்னா, மாண்புமிகு இந்திய பாரத பிரதமர் அவர்கள் டிமானிட்டேஷன் அறிவிக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற நிதியமைச்சரோடு கலந்தாலோசித்தோ அல்லது சீஃப் கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா அவர்களோடு கலந்தாலோசித்தோ அல்லது மானிட்டரி டிபார்ட்மெண்டல் அவர்களோடு ஆலோசித்தோ கேபினட் செக்ரட்டரி அவர்களோடு ஆலோசித்தோ அந்த டிமானிட்டேஷன் மாண்புமிகு இந்திய பிரதமர் அறிவிக்கவில்லை. மாறாக விவாதங்கள் இல்லாமல் இரவு 8 மணிக்கு திடீரென்று அறிவித்தார் டிமானிட்டேஷன். அதே போலத்தான் இருக்கிறது. டீலிமிட்டேஷன் எந்த நேரத்திலும் மத்திய அரசு கொண்டு வரலாம். இப்படி சட்டப்பேரவையில் முதலமைச்சரால் நிறைவேற்றப்பட்ட தனி தீர்மானத்தின் மீதான கருத்துக்களை அனைத்து கட்சியினரும் பேசி முடிக்க தீர்மானத்தை ஏற்போரின் குரலே அதிகமாக இருந்தது. அந்த வகையில் ஏற்போரே அதிகம் என கூறி தீர்மானம் நிறைவேறியதாக அறிவித்தார் சபாநாயகர் JCD பிரபாகர். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.